ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெராசா. இன்றைக்கி வந்து ஒரு சாரி ப்ளவுஸோட வந்திருக்கிறோம். வாருங்கள் வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதாவது எனக்கு ஓர்டருக்கு ஒரு ப்ளவுஸை தான் நான் உங்களுக்கு அதாவது இந்த கழுத்து நான் ஏற்கனவே கழுத்து டிசைன்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக என்னுடைய இந்த யூடியூப்பில் நான் பதிவேற்றம் செய்து கொண்டு வரேன். அதாவது பேசிக் டெய்லரிங் கிளாஸ் நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் நான் ஒரு அந்த கழுத்து டிசைன்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கழுத்து டிசைன்களை பற்றி பார்க்கணுமெண்டா என்னுடைய வேலசா சங்கரன்ற யூடியூப் சேனலை நீங்கள் சென்று பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நான் இந்த வெட்ட போகிற இந்த அதாவது கட்டிங் எடுத்து கீறி காட்ட போகிற இந்த இந்த நெக் போட் நெக், அதாவது இப்போ ரெண்டிங்காக போகிற ஒரு கழுத்து டிசைன் மாடல் இந்த மாடல் நிறைய பேர் இப்போ இப்படித்தான் தைக்கிறீனம், அதாவது இளம் பெண்கள் கூட இப்படித்தான் இப்போ தைப்பிக்கிறீனம். அந்த வகையில் தான் நான் இன்றைக்கு இந்த ப்ளவுஸுக்கு நான் தைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இப்போ நான் ஷோல்டர் அளவு எடுக்கிறேன். அதாவது அவங்கள்ட ஷோல்டரை 15, அந்த 15 7 அரை வருகுது. இந்த 7 அறையை நான் அவங்கள்ட ஷோல்டருக்கு நான் அதாவது குறிச்சிட்டு, அதாவது நாங்கள் இந்த போல்ட் பண்ணி எடுத்த அந்த சைட் எங்களை பார்த்தபடியும் மற்ற உரல் பக்கம் எதிர்பக்கமாகவும் இருக்கணும். இது முன் ஓப்பன் இல்லாதில்லை, இது பின் ஓப்பன் ப்ளவுஸ் அண்டபடியாக நான் என்னுடைய பக்கத்தை நோக்கியவாறு நான் இந்த அளவு எடுக்கிறேன். அதாவது இப்போ பாருங்க, ஷோல்டரில் இருந்து நான் அக்குள் நீளம் எடுக்கிறேன். அக்குள் நீளம் 6 இன்ச்சி எடுக்கிறேன். நான் இதில் இஞ்சி கணக்கு தான் எல்லாம் எடுக்கிறது, சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். இஞ்சி எங்களுக்கு சுகமானது, அதாவது இன்ச்சஸ் கணக்கு. நீங்களும் இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல ஒரு சுகமான வழி. 6 இன்ச்சி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் அங்கால மார்பு அகலம் எடுக்க போகிறேன். மார்பு அகலம் நாங்கள் இதை 4ஆக டிவைட் பண்ணணும். அதாவது எங்கள்ட உடம்பின் அகலத்தை, அதாவது மார்பு அகலத்தை எடுத்து நாங்கள் டிவைட் பண்ணணும். 36 இன்ச்சஸ் இஞ்சி எடுத்து அதிலிருந்து நாங்கள் முதல் 10ஆக டிவைட் பண்ணி போட்டு அதிலிருந்து திரும்ப மடித்தா 4ஆக வருகுது. அதாவது உங்களுக்கு உடனே அந்த டிவைட் பண்ணி எடுக்க தெரியாட்டிக்கு நீங்கள் இப்படி மடித்து எடுக்கலாம். அதாவது நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, மிகவும் ஒரு இலகுவான வழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே எங்களுக்கு இப்படி நாங்கள் டிவைட் பண்ணி எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. அதை நினச்சி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் உடனேயே இப்படி நீங்கள் 4ஆக மடித்து போட்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எடுக்கலாம். அளவீட்டை மிகவும் ஒரு சுலபமான வழி. இப்போ பாருங்க, நான் அதிலிருந்து அதாவது காய்ஞ்சி வெளியிலே எடுக்க வேணும். அந்த காய்ஞ்சி நான் வெளியிலே எடுக்கும்போது அதாவது ஒரு காய்ஞ்சி முன்னுக்கு அந்த ப்ளவுஸுக்கு நாங்கள் அந்த அக்குள் சைட்டில் காய்ஞ்சி வெளியாக விட்டு நாங்கள் கீற வேணும். முன்பக்கம் பின்பக்கத்துக்கும் அதிலிருந்து காய்ஞ்சி மேலுக்கு விட வேணும். நான் இப்போ முன் பக்கத்தை தான் இதில் கீறி காட்டுறேன். அதே நேரம் நாங்கள் அந்த தையலுக்கு நாங்கள் எடுத்ததுலேருந்து 1.5 இன்ச்சி நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட விட வேணும். அதாவது அந்த அவிட்டு தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அதையும் நான் குறித்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அந்த அக்குள் வளைவை நாங்கள் வடிவாக வளைச்சி கீற வேணும். கீறிட்டு அதுக்கு பிறகு நான் இனி ஷோல்டர் கீற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷோல்டருக்கு பாருங்க, நான் காய்ஞ்சி தையலுக்கு விடுறேன். அதாவது அந்த அக்குள் சைட்டால் ஷோல்டருக்கு நான் காய்ஞ்சி தையலுக்கு விட்டுட்டு தான் நான் அடுத்த அளவு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ முதலாவதாக நாங்கள் ஷோல்டரை சின்னதாக எடுக்கணும். அதுக்காண்டி நான் காய்ஞ்சி, அதாவது ஷோல்டர் தைக்கிறதுக்கு குறிக்கிறேன். அதுக்கு பிறகு நான் 2 இன்ச்சி இல்லாடி 2.5 இன்ச்சி தான் இந்த ஷோல்டருக்கு நீங்கள் விடுங்கோ. ஏனெண்டா ஷோல்டர் இதுக்கு சின்னதாக இருக்கணும். பெருசாக இருந்துச்சுன்னா வடிவிருக்காது. அதனால் 2 இன்ச்சி நான் எடுக்கிறேன். 2 இன்ச்சியிலேருந்து காய்ஞ்சி இங்கால தையலுக்கு விடுறேன். 2 இன்ச்சி தான் நோம்பல் எங்களுக்கு ஷோல்டர் அகலம் வரப்போகுது. அதிலிருந்து நான் 3 இன்ச்சி கீழேயாக எடுக்கிறேன். அதாவது 3 இல்லாட்டி 4 இன்ச்சி நீங்கள் எடுக்கலாம். நான் இதில் 3 இன்ச்சி தான் எடுக்கிறேன். 3 இன்ச்சி எடுத்துகிட்டு நேர்கோடாக நீங்கள் கீறுங்கோ. கீறிட்டு அதுக்கு பிறகு எல் ஷேப்பில் அடுத்த, அதாவது எங்கள்கிட்ட கழுத்து எங்கள் அந்த நீளத்தை நாங்கள் இதில் அப்படி கீற வேண்டியதான். அதுக்கு நீங்கள் ரூலரை நீங்கள் பயன்படுத்தி நேராக நீங்கள் கீற வேணும். வளைஞ்சு நெளிஞ்சு போகாதபடி நேராக நாங்கள் இதில் அழுத்தமாக கீற வேணுமென்றதுக்காண்டி நான் ரூலரால் கீறுறேன். நல்ல ஒரு திக்னஸாக வர வேணுமென்றதுக்காண்டி நான் திரும்பவும் இருக்கா நான் ரூலரால் கீறிட்டு அதுக்கு பிறகு அடுத்த அளவு இது மிகவும் முக்கியமான ஒரு அளவு. இனித்தான் இதில் அந்த முக்கியமான அளவை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இதில் இருந்து
இந்த அதாவது நான் இப்போ நான் முன்பக்கமாக இருக்கிறதுலேருந்து காய்ஞ்சி நான் குறிக்கிறேன். அதாவது இந்த எல் ஷேப்லேருந்து காய்ஞ்சி எடுக்கிறேன். எடுத்துட்டு அதாவது ஷோல்டரில் இருந்தும் காய்ஞ்சி நான் கீழே கராக்கி எடுக்கிறேன். இந்த 2 காய்ஞ்சியும் நீங்கள் மிகவும் முக்கியமாக நீங்கள் கவனித்து நீங்கள் இதை எடுக்க வேணும். இதில் நாங்கள் கீறும்போது தான் நல்லொரு நீட்டாக வரும். இப்படி காய்ஞ்சி நாங்கள் உள்ளுக்கு எடுத்து போட்டு நாங்கள் கீற வேணும். இந்த காய்ஞ்சி நீங்கள் இப்படி எடுக்காமல் நீங்கள் கீறிவீங்களா வி ஷேப்பு மாதிரி வரும், இல்லையோ பானா கழுத்து மாதிரி ஒரு பானா வளைவு மாதிரி வரும், இல்லாட்டிக்கு வி ஷேப்பு மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வடிவாக நீங்கள் பார்த்து இந்த காய்ஞ்சி விட்டு நீங்கள் கீறது எல்லாம். இனி இந்த காய்ஞ்சி விட்டதுல இருந்தால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கீறதுக்கு. இந்த வளைவு லைட்டான ஒரு வளைவு கூடாக வரப்போகுது. அவ்வளவுதான் வேலை. இதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை. ஆனால் என்ன, இந்த டிசைன் தான் இப்போ மாடலாக ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாருங்கள். இப்போ பாருங்கள், இதை நான் நல்ல ஒரு அழுத்தமாக கீறி அந்த ஷோல்டரோடு கொண்டு போய் முடிக்க வேணும். அவ்வளவுதான். இந்த முன்னிலிருந்து தொடங்கி இந்த பின்னு, அதாவது இந்த ஷோல்டருக்கு கொண்டு போய் முடிச்சுட்டா சரி, அவ்வளவுதான் வேலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாருங்கள். இனி நான் இது கீறி முடித்த பிறகு அடுத்தது ஷோல்டரில் இருந்து இடுப்பு வரையும் நீளம் எடுக்க போகிறேன். பாருங்கள். இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக போய் கொண்டிருக்குது. இப்போ பாருங்க, நான் அதாவது அடுத்ததாக கழுத்து, அதாவது ஷோல்டரில் இருந்து கீழே நீளம் எடுக்க போகிறேன். ஷோல்டரில் இருந்து நாங்கள் கீழே நீளம் எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 14 இன்ச்சு இருக்குது. இந்த 14 இன்ச்சிலிருந்து நாங்கள் இனி இடுப்பு எடுக்க வேணும். இடுப்பு நாங்கள் எடுக்க இடுப்பும் அப்படித்தான், நாங்கள் மார்பு எப்படி நாங்கள் எடுத்தோமோ அதே மாதிரி இடுப்பையும் நாங்கள் இப்போ அவாக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு தான் நான் எடுக்க வேணும் இடுப்பு. இப்போ பாருங்க, இடுப்பு நான் இப்போ எடுக்க போகிறேன். இடுப்பு 30 இன்ச்சு எடுக்கு. இந்த 30 இன்ச்சியை நான் 4ஆக டிவைட் பண்ண வேணும். 4ஆக டிவைட் பண்ணுறேன்னு பாருங்க. இப்படி 2ஆக நாங்கள் முதல் மடித்து போட்டு அடுத்து மடித்தா சரி. இப்போ 2ஆக மடித்து போட்டு திரும்ப ஒருக்கா மடித்தோம்னா 4ஆக வந்துடும். இந்த 4ஆக மடித்ததை தான் நாங்கள் இப்போ ஒரு பகுதி எடுத்து நாங்கள் இந்த இடுப்புக்கு கீற போகிறோம். மிகவும் ஒரு சுலபமான வழி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோக்கள் இனி தொடர்ந்து போட போகிறேன் டெய்லரிங் கிளாஸில். என்னென்னா நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கேன், டெய்லரிங் கிளாஸை ஃபுல்லாக போடுங்கோண்டு. அதனால் நான் இனி டெய்லரிங் கிளாஸ் கூட போட போகிறேன். என்னுடைய வரசா சங்கரன்ற யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோ உங்களுக்குரியது. இப்போ பாருங்க, நான் அதாவது இந்த இடுப்பின்ற அளவை குறிச்சிட்டு அதிலிருந்து 1.5 இன்ச்சு நான் அங்கால, அதாவது தையல் அவிட்டு மேலதிகமாக நீங்கள் தைக்க வேணுமெண்டா அவிட்டு துணி உருண்ட மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 1.5 இன்ச்சு விடுங்கோ, அதுக்கு மேலே விடாதீங்கோ. இப்படி நீங்கள் கீறினீர்கள்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அதாவது சைட்டு கோட்டையும் இடுப்பு சைட்டையும் மார்பு சைட்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அதாவது அந்த அக்குள் சைட்டையும் இடுப்பு சைட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன்டா. இதோட இந்த கட்டிங்கும் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாங்கள் நல்லொரு நீட்டாக நாங்கள் இப்படி எடுத்து நாங்கள் செய்வோமாக இருந்தால் உண்மையில் அவ்வளோ கூட நல்லொரு நீட்டான ஒரு ப்ளவுஸாக நாங்கள் வெட்டி தைக்கலாம். அது மட்டுமில்லை, இனி நான் ஃப்ரெண்ட்ஸ், நான் அளவெல்லாம் எடுத்து கீறி முடியுது. இப்படி நீங்கள் அளவெடுத்து கீறிவீர்கள் வேண்டாம், மிகவும் ஒரு சுலபமான வழி. அதுவும் இந்த போர்ட்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். நான் கீற இந்த வீடியோ, அதாவது நான் எப்படி கட்டிங் எடுத்து நான் இது செய்கிறேன் நான் சொல்லித்தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நீங்களும் இதை பார்த்து நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் அதாவது இடுப்பு பகுதியை நான் அதாவது காய்ஞ்சி நான் தையலுக்கு விடுறேன். அந்த காய்ஞ்சியை நான் உங்களுக்கு கீறி காட்ட போகிறேன். இதையும் நீங்கள் கீறி இப்படி விட்டுட்டு கீறிட்டு எல்லாமே முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எல்லா கட்டிங்கும் நாங்கள் இதில் போட்டு முடிஞ்சது. இனி நாங்கள் அதாவது வெட்ட வேண்டியதான் மிகுதி. அதாவது இந்த பின்பகுதியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுகிறேன். இதை நீங்கள் வடிவாக பார்த்து நீங்கள் செய்து பாருங்கள். முதல்ல நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் கீறி இந்த கட்டிங் எடுத்து பழகுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் துணியில் வெட்டி பழகலாம். நான் ஒவ்வொரு வீடியோக்களும் என்னுடைய வரசா சங்கரன் யூடியூப் சேனலில் நாங்கள் அதாவது பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.